உள்ள மனிதன் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. ஆகவே காணக்கூடாத இறைவன் நம்மை போல ஒரு மனிதனாக இயேசு என்ற பெயரில் இறங்கினார். பரிசுத்தமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தினார். மனுக்குலத்தின் பாவங்களை மன்னிப்பதற்காக, மனிதனுக்கு பாவ பரிகாரத்தை உண்டாக்குவதற்காக, பாவத்தின் வல்லமிலிருந்தவனை விடுதலை ஆக்குவதற்காக இயேசு தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தினார். ஆகவேதான் 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். ஒரு மனிதன் தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், நீர்தான் என் பாவத்தை மன்னிக்க முடியும் என்று ஜெபிக்கும் பொழுது அவனுடைய கண்களுக்கு தெரியாத ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. ஆனால் இருதயத்தில் அதை உணர முடியும். இயேசு கிறிஸ்துவின் என்ற பரிசுத்தமுள்ள இரத்தம் மனிதனுடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கிறதை அவனால் உணர்ந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் இரத்தம் சிந்துவதற்கு இயேசு இந்த உலகத்தில் வந்தார். 1 பேதுரு 1:19 சொல்லுகிறது, குற்றமில்லாத மாசற்ற பரிசுத்தமுள்ள இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே ஒரு மனிதனை பாவமர கழுவி சுத்திகரிக்க முடியும். அந்த இரத்தத்தின் வல்லமைதான் பாவத்திற்கு பரிகாரம். வேறு பரிகாரம் இல்லை, வேறு பரிகாரம் இல்லை. பாவத்திற்கு ஒரே ஒரு பரிகாரம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அதை விசுவாசித்து ஒரு மனிதன் வரும் பொழுது இலவசமாக பாவ மன்னிப்பு, பணம் கொடுத்து பாவ மன்னிப்பை வாங்க முடியாது. ஒரு மனிதன் பணம் கொடுத்து பாவ மன்னிப்பை வாங்க ஆரம்பித்தால் அவன் துன்மார்க்கனாய் வாழ்ந்து உலகத்தை அழித்து விடுவான். எந்த பாவத்தை செய்துவிட்டு பணத்தை செலவு செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று அப்படி முடியவே முடியாது. பாவத்தை உணர்ந்து மனிதன் மனம் திரும்பி பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். தவறான நம்பிக்கைகள் உடைய வாழ்க்கையில சாபத்தை தான் கொண்டு வரும். தவறான நம்பிக்கைகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக இன்றைக்கு திரும்புங்கள். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நான் அறிவிக்கிறேன். அவர்தான் மனிதனை பாவமர கழுவி சுத்திகரிக்க முடியும். இப்பொழுது பாருங்கள், 24 வருஷம் குடிகாரனாய் இருந்த மனிதர் குடிக்காமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அந்த பாவம் ஒரு அடிமையாக்கி வைத்திருந்தது. ஆனால் ஒரே நிமிஷத்தில் அவருடைய வாழ்க்கை மாறினது, பரிசுத்தம் உண்டானது. எப்படி நடந்தது? அது மனிதனுடைய ஜபத்தினால் வந்தது அல்ல. அந்த மனிதன் ஜெபிக்கும் பொழுது இயேசு அந்த ஜபத்திலே கிரியை செய்தபடியினால் அவருடைய இரத்தத்தின் வல்லமை அவருக்கு கொடுத்த விடுதலை இன்றைக்கு வரைக்கும் ஒரு பரிசுத்தமாய் வாழ முடிகிறது. பாவத்தில் இந்த விடுதலையை ஒரு மனிதனால் கொடுக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் ஒரு மனிதனை பாவத்தில் இந்த விடுதலையாக்க